நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 66,000 பேர் காசால உயிரிழந்திருக்கிறாங்க. அக்டோபர் 2023 உங்களுக்கு தெரியும், ஹமாஸ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனைனால இன்னைக்கு காசாவே ஒட்டுமொத்தமாக நாசமாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஹமாஸ் கிட்டத்தட்ட 1300 இஸ்ரேலிஸை கொன்னுட்டு 250 பேர்த்த ஹாஸ்டேஜஸாகவும் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் இஸ்ரேல் உள்ளே புகுந்து சம தாக்குதல் நிறுத்தி இப்போ கிட்டத்தட்ட 66,000 பேர் பாலஸ்தீனியன்ஸ் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்தது. இஸ்ரேலுக்கு நிறைய நாடுகள் நெருக்கடி போட்டு வந்துட்டு இருந்தாங்க. பாலஸ்தீனையும் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, ஸ்பெயின் போன்ற நாடுகள். ஸோ இப்போது ட்ரம்ப் ஃபைனலாக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பாயிண்ட் பீஸ் பிளானை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இந்த விஷயத்தில், இஸ்ரேல் காசா விஷயத்தில் மாறி இருக்கிறது. அதனால் இந்த 20 பாயிண்ட் பீஸ் பிளான் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பல முறை இஸ்ரேலும் ஹமாஸும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எல்லாமே தோல்வியில் போய் முடிஞ்சுது. பெரிய அளவுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வர்ற மாதிரி தெரியல. ஆனால் இந்த முறை ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பிளான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இந்த போர்லாம் நிப்பாட்டினதுக்கப்புறம் காசால் அடுத்து எப்படி ஆட்சி நிகழும், இந்த மாதிரி ரொம்ப பெருசாக டிஸ்கஸ் பண்ணி பிளானை சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துடலாம் நண்பர்களே. பிளான் இப்போ தான் ஹமாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஹமாஸ் இன்னும் பாசிட்டிவாக அந்த பிளானுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை, ஆனால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இமீடியட்டாக சண்டை நிற்கணும். ஹமாஸும் அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போடணும், இஸ்ரேலும் அவங்களுடைய தாக்குதலை நிப்பாட்டணும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு சீஸ்ஃபயர். அதுக்கடுத்து இஸ்ரேல் பின்வாங்க ஆரம்பிப்பாங்க. இஸ்ரேல் பின்வாங்கி ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹமாஸ் எல்லா பிணை கைதிகளையும், ஹாஸ்டேஜஸையும் ரிலீஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஹமாஸின் கைவசம் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாத்தையுமே ஹமாஸ் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸ் ஹமாஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பாலஸ்தீனியன் பிரிசனர்ஸை கிட்டத்தட்ட ஒரு 250 பேர்த்த இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 1700 பேரை இந்த காசா வார ஆரம்பிச்சதுக்கப்புறம் இஸ்ரேல் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்ட் பேங்க்லலாம் நிறைய கைது நடந்திருக்கு. ஸோ அவங்கள இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இஸ்ரேல் ஃபுல்லாக வித்துட்டு ஆனதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் காசா ஸ்டெப்புக்குள்ள வரும். அதில் ரீஜினல் பிளேயர்ஸினுடைய அந்த ஆர்மி இன்வால்வ் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஜிப்ட், ஜார்டன், ஸோ இந்த நாடுகள் இவங்க இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இப்போ இஸ்ரேலுக்கும் காசா ஸ்டெப்புக்கும் அதுக்கடுத்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் ஹமாஸ் அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டதாகவே இருக்கிறத உறுதிப்படுத்துவாங்க. ஹமாஸ் அடுத்து எந்த ஆர்ம்டு ஸ்ட்ரகிள்லையும் ஈடுபடக்கூடாது. ஹமாஸ் ஃபியூச்சரில் காசாவை கவர்ன் பண்ணுற எந்த ஆப்ஷனும் ஹமாஸ்க்கு கிடையாது. ஸோ ஹமாஸ் அப்படியே அவங்களுடைய வேலையை விட்டுட்டு போயிடணும். அவங்க காசா ஸ்ட்ரிப் விட்டு வெளியே போனால் கூட ஹமாஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள யாரும் தண்டிக்கக்கூடாது. அவங்க எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்து ஹமாஸை விட்டுறோம். ஹமாஸும் இனிமேல் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸுக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கிறது. அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்படி காசாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்ப ஆரம்பித்தோடனே இதே சமயத்திலேயே காசாவுக்கு பயங்கரமான நிவாரண பொருட்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை. சாப்பிட உணவு இல்லை, தண்ணி இல்லை, பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இம்மீடியட்டாக நிவாரணம் பெரிய அளவுக்கு போகும். இது இஸ்ரேல் வித்துட்டு ஆக ஆரம்பித்தோடனே. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் வந்துடுறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, காசாவை யார் கவர்ன் பண்ணுறது, யார் நிர்வகிக்கிறது. ஸோ யார் நிர்வகிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு கமிட்டி ரெடி பண்ணுறாங்க. அந்த கமிட்டியில் முக்கியமான பாலஸ்தீனியன்ஸ் இருப்பாங்க, அப்புறம் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அதில் இருக்கக்கூடியவங்க யாருமே அரசியல் சார்ந்த ஆட்களாக இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் பாலஸ்தீனியன்ஸ் இவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் காசா அடுத்து கவர்ன் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஒழுங்காக காசாவை நிர்வகிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறதுக்காக போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற இன்னொரு பெரிய குரூப்பை ட்ரம்ப் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறார். அது ட்ரம்ப்பே சீஃபாகவும் இருக்கிறாரு. அப்புறம் முன்னாள் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேயர் அதில் மெம்பராக இருக்கிறாரு. அப்புறம் இன்னும் நிறையா முக்கியமான ஆட்களை அந்த போர்ட் ஆஃப் பீஸில் போடுறாங்க. ஸோ காசா அடுத்து இப்படி நிர்வகிக்கப்படும். ஸோ காசாவில் அடுத்து பெரிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரணும், மக்களுக்கு தேவையான எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை முன்னெடுக்க போகிறாங்க. அரேப் நேஷன்ஸில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆன கம்பெனிஸை இது கொண்டு வர போகிறாங்க. காசா ரொம்ப துபாய் மாதிரி பயங்கரமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முயற்சியை பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ காசாவில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தவறான பாதையில் போக மாட்டாங்க. ஒரு இடம் எப்பயுமே ப்ராஸ்பரஸாக இருந்துச்சு அப்படின்னா அது இஸ்ரேலுக்கும் நல்லது அப்படின்ற அந்த கான்செப்டில் காசாவை பெரிய அளவுக்கு உயர்த்தணும்னு சொல்லி பல யோசனைகள் இருக்கிறாங்க. காசா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் காசா ஸ்ட்ரிப்பை விட்டு வெளியே போகணும்னு அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் ஃபீல் பண்ணாலும் அவங்க ஃப்ரீயாக வேறு வெளியே எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். இதுக்கு முன்னாடி ஹமாஸ் காசாவில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை வெளியே போக விடாமல் அவங்க லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இனிமேல் மக்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கும். ஸோ இப்படி மக்கள்லாம் வெளியே போகிறாங்க, பெரிய மாற்றம் அங்கே நிகழும். ஸோ இந்த
பீஸ் பிளான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, பாலஸ்தீனியன் ஸ்டேட் அப்படின்றதுக்கான எந்த விதமான ஒரு பிள்ளையார் சொல்லியும் இந்த பீஸ் பிளானில் ட்ரம்ப் வந்து சொல்லலை, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கல. அப்போது இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் ஸ்டேட்டுக்காக தான் எல்லா பெரிய பிரச்சனையும் வந்து நடந்தது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த பீஸ் பிளானில் இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக அதை ஹமாஸ் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இஸ்ரேல் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாங்க, தனியாக ஒரு பாலஸ்தீனியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற தெளிவுபடுத்தி சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது, பாலஸ்தீனியன் ஸ்டேட்டுக்கு எந்த வழியும் அப்போ கிடையாதா அப்படின்னு சொல்லி. இந்த அரப் கண்ட்ரிஸ் வந்து இப்போ ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரம்பினுடைய பீஸ் பிளானை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. சவுதி அரேபியா, எமிரேட்ஸ், கத்தார், ஈஜிப்ட், ஜார்டன், அப்புறம் துருக்கி, இதில் பாகிஸ்தானையும் வந்து இந்த முறை ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தான், அப்புறம் இந்தோனேஷியா. ஸோ இவங்க எல்லாருமே இந்த பீஸ் பிளானை வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் இந்த ஹெஸ்புல்லா குரூப், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் எல்லாருமே இஸ்ரேலோட அமைதியை மேற்கொள்வதற்கு தயாராகி விட்டீர்கள். இந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ட்ரம்ப்போட அந்த இதை அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இஸ்ரேலோட சமரசம் செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த பாலஸ்தீனியன் ஸ்டேட்டுக்கான ஒரு இதே இல்லையே, சொல்யூஷனே இதில் இல்லையே அப்படின்னு விமர்சனங்களும் பயங்கரமாக வச்சு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸே நீங்கள் முஸ்லீமுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, ஷெபாஸ் ஷெரீஃப், அசிம் முனீரும் நீங்களும் ட்ரம்ப் கிட்ட போயிட்டு பாலஸ்தீனிய உரிமையை வந்து நீங்கள் அடகு வச்சுட்டீங்க அப்படின்னு இவங்க ஏதோ எத்தனை காலமாக பாலஸ்தீனியன் ஸ்டேட்டுக்கு பயங்கரமாக போராடிட்டு இருந்த மாதிரி பெருசாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹமாஸ் இதற்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து முடிஞ்சிடும். இந்த 20 பாயிண்ட் பீஸ் பிளானில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நடந்துடும். இஸ்ரேல் வித்ட்ராறாங்க, பிரிசனர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி ஹமாஸும் ஹோஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க, இஸ்ரேல் பின்னாடி போயிடுறாங்க. இது வரைக்கும் கண்டிப்பாக ஹமாஸ் வந்துட்டு ஒத்துக்குவாங்க. அதுக்கடுத்து ஹமாஸ் அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போடணும், டனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் வந்து அழிப்பாங்க, அங்கே வந்து காசாவை டீமிலிட்டரைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு ஹமாஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹமாஸ் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா முடிவு அவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. நம்ம கொஞ்சம் பாகிஸ்தானை கவனிப்போம். இதுக்கு முன்னாடி அரப் கண்ட்ரிஸ் வந்து இந்த பாலஸ்தீனியன் பிரச்சனைக்கு ஏதாவது பேசுகிறாங்க, ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்படின்னா அதில் பாகிஸ்தான் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ராமினெண்ட்டாக அந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாகிஸ்தானும் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ட்ரம்ப்போட பாகிஸ்தான் பேசிகிட்டு இருக்கிறது, அவங்க வந்து முக்கியமான ரோல் எடுத்துக்கிறாங்க. ட்ரம்ப்பே வந்து அறிவுறுத்திருப்பார், பாகிஸ்தானை இதில் சேர்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா போன மாதம் தான் பாகிஸ்தான் ஒரு அமெரிக்க நிறுவனத்தோட ஒரு டீல் போடுறாங்க. என்ன டீல் அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸை அமெரிக்கா எடுப்பதற்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட அங்கே $500 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீல் வந்து கையெழுத்தாகுது. அதனால் பாகிஸ்தானுக்கு நிறையா ஸ்பேஸ் வந்து ட்ரம்ப் கொடுக்குறாரு. ஸோ பாகிஸ்தானினுடைய செயல்பாடுகள் பார்க்குறப்போ இனிமேல் வரப்போகிற நாட்களில் இஸ்ரேலோட ரொம்ப இணக்கமாக போவாங்க. ஏன்னா ட்ரம்ப் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டாங்க. சரி, நேற்று நான் பிஓகே சம்மந்தமாக ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அதில் ஒரு சிலர் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காலத்துக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நல்ல காலம் வரணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, பிஓகேவை இப்போயே நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. ஸோ பிஓகேவை பிடிப்பதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் அதனால் நம்ம மேலே வர்றது. ஸோ எல்லா கண்ட்ரீஸுமே வந்து நம்மளை வார ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. குறிப்பாக சைனா வந்து இன்டர்வியூன் ஆவாங்க. அமெரிக்கா இப்போ பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸாக வந்துருக்கிறாங்க. அதனால் அமெரிக்கா கண்டிப்பாக இந்தியா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்தியா மீது மிகப்பெரிய சாங்ஷன்ஸ் வந்துட்டு போடுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு நம்ம முன்னெடுக்கணும், நம்ம வந்து ஒரு இடத்த கேப்சர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பயங்கரமான பொசிஷனில் இருக்கணும். நம்மளுடைய எக்கானமி வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக வந்துட்டு இருக்கணும். யாருமே நம்மளை ஒரு ப்ரெஷரின் மூலமாக முடக்கிற முடியாத அளவுக்கு வந்துட்டு நம்ம இருக்கணும். இப்போது இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்மளுடைய ஃபார்மர் ஹோம் மினிஸ்டர் பி சிதம்பரம் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. 26/11 மும்பை அட்டாக்கை பாகிஸ்தான் நிகழ்த்தினதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட 170 அப்பாவி பொதுமக்கள் அதில் கொல்லப்பட்டாங்க. எத்தனை பேருன்னு பாருங்கள். பெகல்காமில் 26 பேர், 170 பேர், எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. அதுவும் இந்தியாவினுடைய ஃபைனான்ஷியல் கேபிட்டல் மும்பையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சுட்டு கொண்டுட்டு இருந்தாங்க நம்ம மக்களை. ஸோ அந்த விஷயத்துக்கு கூட காங்கிரஸ் ரிட்டாலியேட் பண்ணல. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் அமெரிக்காவினுடைய ப்ரெஷர் பயங்கரமாக இருந்தது, ஒரு வார் வேணாம், மிலிட்ரி ஆப்ஷனை கையில் எடுக்காதீங்கன்னு பயங்கரமாக ப்ரெஷர் போட்டாங்க. அப்போ கூட மன்மோகன் சிங் அவர்கள் ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படின்ற அந்த பிளானில் தான் இருந்தார். அட்டாக் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே, அது 4 நாள் நீடிச்சுது. அட்டாக் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்திலேயே இந்த மிலிட்ரி ஆப்ஷன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணோம். ஆனால் இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி மிலிட்ரி ஆப்ஷன் வேணாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு வாருக்கு அப்புறம் முக்கியமான ஒரு வேலை அவங்களுக்கு இருக்குது. எல்லா நாட்டையும் போய் கன்வின்ஸ் பண்ணணும், ஏன் நம்ம அதை செஞ்சோம், என்ன காரணம் அப்படின்றத பண்ணணும். ஆனால் ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய ரிலக்டன்ஸ். ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம மிலிட்ரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு.
ஆனால் இது பாருங்கள் இப்போ நிலைமை எப்படி மாறி இருக்கு பாருங்கள். 170 பேர் உயிரிழந்ததுக்கு மிலிட்டரி ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியல அமெரிக்காவினுடைய ப்ரெஷர். ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவினுடைய ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணுற லெவலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்மளுடைய பொருளாதாரம் குரோவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ப்ளஸ் கவர்மெண்ட்டினுடைய பொலிட்டிக்கல் வில்லும் தான். அந்த வில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இல்லை. அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய டிசிஷனே எடுக்க முடியல. ஃபாரின் மினிஸ்ட்ரியோட வேலை இது சொல்கிறது கிடையாது. அவன் இப்படி பண்ணிட்டான், பதிலடி கொடுத்ததுக்கப்புறம் குளோபல் கண்ட்ரீஸை நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு ஃபாரின் மினிஸ்ட்ரி இப்போ இறங்கியிருக்கணும். ஆனால் அவங்க சொல்கிற அந்த ஒப்பீனியனை ஒரு பக்கம் கேட்டுட்டு இப்படி அந்த கவர்மெண்ட் வந்துருந்தாங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்போ பாகிஸ்தான் 26/11 மும்பை அட்டாக் மாதிரி ஒரு அட்டாக்கை நிகழ்த்தணும்னு யோசிப்பாங்களா? யோசிச்சா என்ன ஆகும்? இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோமா? ஒரு நியூ நார்மலாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரியே ஃப்யூச்சரில் பிஓகேவை பிடிக்கிற மாதிரி நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ந்து ஒரு நியூ நார்மலாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அமெரிக்காலாம் இப்போ ஒரு ஃபேக்டராகவே இருக்கக்கூடாது. ஸோ அப்போது பிஓகேவை நம்ம கேப்சர் பண்ணுறது பாசிபிள். ஸோ பிஓகேவை கேப்சர் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தானை ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தான் இழந்துருவாங்க போல இருக்கு. நேற்று பலூச்சிஸ்தானினுடைய கேபிட்டல் கட்டால பாகிஸ்தானினுடைய ஃப்ரான்டியர் கார் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வெளியே மிகப்பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட், ஒரு காரில் ஒரு பயங்கரமான ஒரு ஐடி எக்ஸ்ப்ளோஷன். அதில் கிட்டத்தட்ட 25 பேர் உயிரிழந்துட்டாங்க. நிறையா பாகிஸ்தான் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸும் இதில் உயிரிழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த தாக்குதல் நடந்த அதே சமயத்திலேயே 5 பலூச் போராளிகள் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பயங்கரமான ஒரு கன்ஃபைட் போட்டிருக்கிறாங்க. அதில் பாகிஸ்தானுடைய ஃப்ரான்டியர் சோல்ஜர்ஸ் 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ நேற்று கட்டாவினுடைய அந்த ஃப்ரான்டியர் கோரினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மிகப்பெரிய லெவலில் சேதம் அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை பலூச் போராளிகள் தொடுத்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பலூச்சிஸ்தான்லேயும் அப்புறம் கேபிலையும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதை பாகிஸ்தானால் சஸ்டெயின் பண்ணவே முடியல. அதனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சைடு பாகிஸ்தான் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கூட பாகிஸ்தானால் ப்ரிசிஷனாக பண்ண முடியலை. அதனால் கேபி ப்ராவின்ஸ்லேயும் பலூச்சிஸ்தான்லேயும் பாகிஸ்தானினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், பாகிஸ்தானினுடைய ஹோல்டு அப்படியே கணிசமாக குறைஞ்சி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, ட்ரம்பினுடைய 20 பாயிண்ட் பீஸ் பிளானை பற்றி பார்த்தோம். இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒர்க் அவுட் ஆகுமா, ஹமாஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். சேனலோட தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.